ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்லேருந்து இந்தியன் எக்கனாமிலேருந்து 5 இயர் பிளான் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து இந்தியன் எக்கனாமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக 5 இயர் பிளான்ஸை குவிஸாக கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் கேட்கப்பட்ட 15 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆனிங்கன்னா தான் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் அட்டன் பண்ண முடியும். கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குவிஸனோட வின்னர்ஸ் பார்த்துலாங்களா. கேஜேபி 13 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, பிரபாவதி 12 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, அண்ட் சத்யபிரியாவும் 12 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போவும் சொல்கிறது தாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக படிச்சுட்டு வர எல்லாருமே வின்னர்ஸ் தான். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. விஷன் 2020 நீங்களும் ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ பிளான் ஹாலிடே. ஸோ ஒவ்வொன்றுக்குமே 4 கொடுத்துருக்காங்க. பிளான் ஹாலிடே, 10th 5 இயர் பிளான், 7th 5 இயர் பிளான் அண்ட் 12th 5 இயர் பிளான் சொல்லிட்டு. ஸோ இதில் 4த்துக்குமே இயர் கொடுத்துட்டு எது ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திட்ட விடுமுறை காலமே தப்பாக தான் இருக்குது. 1966 to 69 தான் வந்து இந்த பிளான் ஹாலிடே இல்லைங்களா. ஸோ அப்போ இது தவறாக இருக்குது. தென் இந்த பிளான் ஹாலிடே பார்த்திங்கன்னா இது எதனால் கொண்டு வந்தாங்கன்னா இந்தோ பாகிஸ்தான் வார்லையும் தேர்டு 5 இயர் பிளானும் வந்து ஃபெயிலியர் ஏற்பட்டதுனால பிளான் ஹாலிடே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க சரிங்களா. இது வந்து 1966 1969 வரைக்கும். தென் நெக்ஸ்ட் 10th 5 இயர் பிளான், இதுக்கான இயர் பார்த்திங்கன்னா 2002 to 2007 தாங்க. ஒவ்வொரு 5 இயர் பிளானுமே படிக்கும்போது நீங்கள் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து இயர், செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 5 இயர் பிளானுக்கு ஒரு எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸோ அது எய்ம் என்ன அப்படின்னு பார்க்கணும். தென் தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர் பிளானோட டார்கெட் எவ்வளோ, அச்சீவ்மெண்ட் எவ்வளோ, இந்த 3 விஷயமும் படிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ 10th 5 இயர் பிளானுக்கு இயர் பார்த்துரும் 2002லேருந்து 2007 வரைக்கும். இதனோட எய்ம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து 10 இயர்ஸுக்குள்ளே பெர் கேபிட்டா இன்கம்மை டபுள் பண்ணணும் அப்படின்றது சரிங்களா. ஸோ டபுள் த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியா இன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த பாவர்ட்டி ரேஷியோ டு 15% பை 2012. அதாவது 2012க்குள்ளே பாவர்ட்டியை வந்து 15% வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது சரிங்களா. ஸோ இது 2 தான் எய்ம். இப்போது தேர்ட் பாயிண்ட் ஒன்று பார்க்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இந்த 10th 5 இயர் பிளானோட டார்கெட் பார்த்திங்கன்னா 8% ஜிடிபி க்ரோத்தாக இருந்துச்சு. பட் அச்சீவ் பண்ணது பார்த்திங்கன்னா 7.2% தான் ஓகேங்களா. ஸோ இந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் ஒவ்வொரு பிளானுக்குமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th 5 இயர் பிளான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் பார்க்கணும்னு சொன்னோன்னா, ஸோ இதுக்கு இயர் வந்து 1985 to 1990 கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th 5 இயர் பிளானோட எய்ம் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமியை உருவாக்குறது. தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறது ஓகேங்களா. ஸோ இது 2 தான் 7th 5 இயர் பிளானோட எய்மாக இருக்குது. தென் இதனோட டார்கெட் பார்த்திங்கன்னா 5%, பட் அச்சீவ் பண்ணது வந்து 6% சரிங்களா. அப்போது இது வந்து சக்ஸஸ்ஃபுல் 5 இயர் பிளான் தான் இல்லையா இந்த 7th 5 இயர் பிளான். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த 7th 5 இயர் பிளானில் தான் ஃபஸ்ட் டைமாக ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்தாங்க. அதாவது பப்ளிக் செக்டாருக்கு கொடுக்காம அதை விட அதிகமாக ப்ரைவேட் செக்டாருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்த 5 இயர் பிளான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th 5 இயர் பிளான் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் 12th 5 இயர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 2012 to 2017 தான் சரிங்களா. தென் இதனோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெயினபிள் க்ரோத் ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெயினபிள் க்ரோத்தை கொடுக்குறதா இதனோட எய்மாக இருந்துச்சு. தென் இதனோட டார்கெட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8% ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ 11th 5 இயர் பிளான். ஸோ இந்த 4த்துக்கும் வந்து இயர் கேட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 11th 5 இயர் பிளானுக்கு இயர் பார்த்தீங்கன்னா 2007 to 11 இல்லைங்க, 2007 to 2012 சரிங்களா. தென் இந்த 11th 5 இயர் பிளானோட தீம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் ஓகேங்களா. ஸோ இதில் சஸ்டெயினபிள் க்ரோத் இல்லாமல் வெறும் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து 11th பிளானோட தீம் ஓகேங்களா. தென் இதனோட டார்கெட் பார்த்திங்கன்னா 8.1% ஓகேங்களா. அச்சீவ் பண்ணது 7.9% ஓகேவா. நெக்ஸ்ட்டு 9th 5 இயர் பிளான், இதுக்கான இயர் பார்த்திங்கன்னா 1997 to 2002. அப்போ இது கரெக்டாக இருக்குது. தென் இதனோட எய்ம் பார்த்திங்கன்னா க்ரோத் வித்
ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி சரிங்களா. ஸோ ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி அப்படின்னா அது 5 இயர் பிளானில் 9th ஓகேங்களா 9th 5 இயர் பிளானாக இருக்கும். தென் இதனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 7%, அச்சீவ்மெண்ட் வந்து 5.6% ஓகேங்களா. ஸோ இதை நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு ஒவ்வொரு பிளானுக்குமே டார்கெட் என்ன அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுப்பேங்க, நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 4th 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா இதுக்கான இயர் வந்து 1969 to 1973. ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. 1969லேருந்து 1974 வரைக்கும் வரும் சரிங்களா. ஸோ அப்போ 4th 5 இயர் பிளானுக்கான இயர் வந்து 1969 to 1974. இதனோட எய்ம் பார்த்திங்கன்னா growth with stability, ப்ராக்ரஸிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ்மெண்ட். அதாவது ஸ்டேபிளாக வந்து க்ரோத் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ரிலையன்ஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் 4th 5 இயர் பிளானுடைய எய்ம் ஓகேங்களா. இதனோட டார்கெட் பார்த்திங்கன்னா 5.7%, அச்சீவ்மெண்ட் வந்து 3.3% தான். அப்போது இது ஃபெயிலர் இல்லையா. ஸோ இது வந்து ஃபெயிலரான 5 இயர் பிளான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th 5 இயர் பிளான். தென் இதில் மிஸ் ஆனது 6th 5 இயர் பிளான் இல்லையா. ஸோ 6th 5 இயர் பிளானுக்கான இயர் பார்த்திங்கன்னா 1980 to 1985 இல்லையா. ஸோ இங்கே வந்து 1981ன்னு இருக்குது. ஸோ அப்போ இது தவறு இல்லையா. 6th 5 இயர் பிளானுக்கான இயர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதனோட எய்ம் பார்த்திங்கன்னா பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணுறது, தென் டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ட் கொடுக்கறது ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சரில் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது 2 தான். தென் அப்போ இந்த 6th 5 இயர் பிளானோட மோட்டோ பார்த்திங்கன்னா பாவர்ட்டின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ இதுக்குனோட மோட்டோ பார்த்திங்கன்னா கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவோம். இதனோட டார்கெட் பார்த்திங்கன்னா 5.2%, பட் அச்சீவ்மெண்ட் வந்து 5.7% ஓகேங்களா. அப்போது இதுவும் சக்ஸஸ்ஃபுல் 5 இயர் பிளான் தான் இல்லையா, இந்த 6th 5 இயர் பிளானும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இப்போது நம்ம இந்த 2 கொஷினில் பார்த்தோம் இல்லைங்களா, ஆனுவல் பிளான்ஸும் பார்த்தோம், 4th 5 இயர் பிளானும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது 2த்தையும் ரிலேட்டடாக கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் பிளான் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஆஃப்டர் த ஆனுவல் பிளான்ஸ் ஆஃப் 1966 to 69? 1966 to 69 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறப்பட்டது எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஆனுவல் பிளானுக்கு அடுத்தபடியாக அதாவது தேர்டு 5 இயர் பிளான் நடந்துச்சு. ஸோ அதில் ஃபெயிலர் காரணமாக ஆனுவல் பிளான் ஒன்று பண்ணாங்க, பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா தான் 4th 5 இயர் பிளான் வந்தது. ஸோ இதை எப்படி கொஷின் வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து Group 4 2016 கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் 4th 5 இயர் பிளான். இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேர்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா இயர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஒரு 4 5 இயர் பிளான் கொடுத்துட்டு அது கூட இயர் கொடுத்துருந்தால எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் 5 இயர் பிளானுக்கான இயர். ஸோ செகண்ட் 5 இயர் பிளானுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1956 to 1961 சரிங்களா. அப்போ இங்கே 16 இருக்குது, இது தவறு. நெக்ஸ்ட்டு தேர்ட் 5 இயர் பிளானுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1961 to 1966, இதுவும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th 5 இயர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 1992 to 1997, அப்போது இதுதான் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. நெக்ஸ்ட் இந்த ரோலிங் பிளான் பார்த்தீங்கன்னா 1978 to 1979 சரிங்களா. ஸோ இதுதான் இயர். நெக்ஸ்ட்டு இந்த 4த்துக்கும் எய்ம் பார்க்கலாமா. செகண்ட் 5 இயர் பிளானுக்கான எய்ம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டு வந்து இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுவாங்க சரிங்களா. தென் இந்த செகண்ட் 5 இயர் பிளானில் தான் பிசி மஹாலனோபிஸ் மாடல்னு வரும் சரிங்களா. ஸோ இந்த செகண்ட் 5 இயர் பிளான் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது, எந்த மாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிசி மஹாலனோபிஸ் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். தென் இந்த செகண்ட் 5 இயர் பிளானோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4.1% சரிங்களா. இதில் வந்து டார்கெட் கொடுத்துருக்க மாட்டாங்க சமச்சீர் புக்கில், பட் நான் உங்களுக்கு பின்னாடி தரேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் 5 இயர் பிளானுக்கான அச்சீவ்மெண்ட் வந்து 4.1% சரிங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் 5 இயர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா இயர் 1961 to 1966ன்னு பார்த்துட்டோமா. தென் இந்த பிளான் வந்து கட்ஜில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கட்ஜில் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு தென் இதனோட எய்ம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இண்டிபெண்ட் ஓகேங்களா. ஸோ எக்கனாமி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதும் செல்ஃப் ப்ரொப்பல்டாக இருக்கணும், அதாவது சுய முன்னேற்ற நிலையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த தேர்ட் 5 இயர் பிளான் ஓகேங்களா. ஒன்று வந்து எக்கனாமி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இன்னொன்று வந்து சுய முன்னேற்ற நிலையை வந்து ஏற்படுத்தணும், செல்ஃப் ப்ரொப்பல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா.
தென் இந்த டார்கெட்டு பார்த்திங்கன்னா 5.6% வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இந்த தேர்டு 5 இயர் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வார் நடக்கும் இந்தியாவுக்கும் சைனாக்கும். ஸோ அந்த வார்னால் தேர்டு 5 இயர் பிளான் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது, ஃபெயிலியர் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 8th 5 இயர் பிளான். ஸோ இதுக்கான இயர் பார்த்திங்கன்னா 1992 to 1997. சரிங்களா? இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறது, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 8th 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது எய்ம். ஓகேங்களா? தென் இந்த பிளான் அப்போ தான் இந்த 8th 5 இயர் பிளான் அப்போ தான் நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ எந்த 5 இயர் பிளான் அப்போ இந்த பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். சரிங்களா? 8th 5 இயர் பிளான் அப்போ தான். தென் இந்த 8th 5 இயர் பிளானுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 5.6%, அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 6.8%. ஓகேங்களா? அப்போது 8th 5 இயர் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான் இல்லைங்களா? நெக்ஸ்ட் இந்த ரோலிங் பிளான், சுழல் திட்டம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கான இயர் பார்த்திங்கன்னா 1978 to 1979. ஓகேங்களா? ஸோ இங்கே 77 கொடுத்துருக்கேன், இது தப்பாக இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 5th பிளான் வந்து டெர்மினேட் ஆகிடும் இல்லைங்களா? 1978லேயே வந்து இது டெர்மினேட் ஆகிடும் 5 இயர் பிளான், அதாவது 5th 5 இயர் பிளான். அதனால் அதுக்கடுத்தது வந்தது தான் இந்த ரோலிங் பிளான். சரிங்களா? 1978லேருந்து 1979 வரைக்கும் நடந்திருக்கும் இந்த ரோலிங் பிளான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 4th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ இதில் வந்து 4 விஷயம் கொடுத்துட்டு இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 இயர் பிளான் வந்து யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட இருந்தால் அடாப்ட் பண்ணதாக கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்தியாவில் 5 இயர் பிளானை வந்து ரஷ்யா கிட்ட இருந்தால் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நித்தி ஆயோக் வந்து January 1, 2015 தான் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இதுவும் கரெக்டு தாங்க. பிளானிங் கமிஷனை நித்தி ஆயோகா மாற்றிருப்பாங்க January 1, 2015. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நித்திக்கான ஃபுல் ஃபார்ம் இது கேட்கலாங்க. நித்தி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு. நித்திக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு 5 இயர் பிளானில் 12th 5 இயர் பிளானுக்கு தான் வந்து டார்கெட் வந்து அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது தவறுங்க. 11th 5 இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா 8.1% ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஹையஸ்ட்டு. சரிங்களா? 12th 5 இயர் பிளானில் 8% தான் டார்கெட்டாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th இன்கரெக்ட்னா டி தான் இல்லைங்களா? ஹையஸ்ட் க்ரோத் ரேட் டார்கெட் வந்து 11th 5 இயர் பிளானில் தான், அது வந்து 8.1%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 5th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானு எந்த மாடலை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹராத் டாமர் அப்படின்றவங்க மாடலை பேஸ் பண்ணது தான். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டுக்கு வந்து சி வருமா? நெக்ஸ்ட்டு 6th 5 இயர் பிளான், இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கரிபி ஹட்டாவோ, அதாவது பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது செகண்டுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா 5th 5 இயர் பிளான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிபி தார் அப்படின்றவங்களோட மாடல். சரிங்களா? 5th 5 இயர் பிளானுக்கு டிபி தார் வரும், அப்போ பி. நெக்ஸ்ட்டு செகண்ட் 5 இயர் பிளான், இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பிசி மஹாலனோபிஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த 4மே முக்கியங்க. இதுக்கான ஆன்சர் சிஏபிடி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 6th கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது 4 பிளான் கொடுத்துட்டு அதனோட எய்ம் கேட்டிருக்கேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானுக்கான எய்ம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுவே தவறு இல்லையா? ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட எய்ம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறது தான். சரிங்களா? தென் இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட இயர் பார்த்திங்கன்னா 1951 to 56. சரிங்களா? தென் இதனோட மாடல் தான் ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்தோம், ஹராத் தாமர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? தென் இதனோட அச்சீவ்மெண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க சமச்சீர் புக்கில். 3.6% வந்து ஜிடிபி க்ரோத். ஓகேங்களா? தென் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான், ஏன்னா வந்து டார்கெட்டை விட அச்சீவ்மெண்ட் அதிகமாக 3.6% அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு 4th 5 இயர் பிளான், இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? 4th 5 இயர் பிளான் பற்றி. இதுக்கான இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கான எய்ம், 4th 5 இயர் பிளானுக்கான எய்ம் பார்த்தீங்கன்னா க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி, ப்ராக்ரெசிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இதனோட எய்ம். இதில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. நெக்ஸ்ட்டு 6th 5 இயர் பிளான். 6th 5 இயர் பிளானுக்கு இப்போ கூட நம்ம பார்த்தோம் கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 5th 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ்
அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ 5th 5 இயர் பிளானுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் தவறாக இருக்குது. இதில் வந்து 2 விஷயம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து அக்ரிகல்ச்சருக்கு கொடுப்பாங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கும் மைன்ஸுக்கும் கொடுப்பாங்க சரிங்களா. அப்போது இதனோட எய்ம் வந்து அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, மைன்ஸ் இது 3த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த 5th 5 இயர் பிளானோடைய எய்மாக இருக்குது இல்லைங்களா. தென் இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம், டிபி தார் அப்படின்றது தான் இவங்களுடைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த 5th 5 இயர் பிளான் வந்து டெர்மினேட் ஆகிற இயர் கேட்கலாங்க. 1978 டெர்மினேட் ஆகிடும். இருந்தாலும் இது சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான் சரிங்களா. டார்கெட் பார்த்திங்கன்னா 4.4% வச்சுருந்தாங்க, அச்சீவ்மெண்ட் வந்து 4.8% சரிங்களா. இது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான். இதனோட இயர் பார்க்கல இல்லைங்களா. 5th 5 இயர் பிளானோட இயர் பார்த்தீங்கன்னா 1974 to 1979 சரிங்களா. ஸோ இப்போ இந்த கொஷின் மாதிரியே டிஎன்பிஎஸ்சிலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. 5 இயர் பிளான் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான், செகண்ட் 5 இயர் பிளான், தேர்ட் 5 இயர் பிளான் அண்ட் 4th 5 இயர் பிளான். இதில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி அதனோட எய்ம்ஸை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானுக்கு வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. அப்போது ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 வேளாண்மை வளர்ச்சி, செகண்ட் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. அப்போது கனரக தொழில் வளர்ச்சி அப்படின்ட்டு இருக்கா. அப்போது செகண்டுக்கு 4. தென் தேர்ட் 5 ஆண்டு திட்டம், அதாவது தேர்ட் 5 இயர் பிளானுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் ப்ரொப்பல் பார்த்தோமா, அதாவது எக்கனாமிக் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா தன்னிறைவு பெறுதல் அப்படின்னு இருக்குது. அப்போது சிக்கு வந்து 1 வரும். தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 4th 5 இயர் பிளானுக்கு வந்து வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் என்ன படித்தோன்னா க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த ஆப்ஷனை விட்டுட்டு மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துடும் சரிங்களா. இது குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் 2018 கேட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானுக்கு நம்ம அக்ரிகல்ச்சர்னு பார்த்துட்டோம். அப்போ அதுக்கு ஆன்சர் 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் 5 இயர் பிளானுக்கு வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்த்தோமா. தென் அதுக்கு ஆன்சர் 3. நெக்ஸ்ட்டு 5th 5 இயர் பிளான் கொடுத்துருக்காங்க. பட் 5th 5 இயர் பிளானுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், தென் நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரிக்கும் மைன்ஸ்க்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. அந்த ஆப்ஷனே இங்கே இல்லை. பட் ஆனால் ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th 5 இயர் பிளான் கரிபி ஹட்டாவோ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதை தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th 5 இயர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்வாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்வாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா 9th 5 இயர் பிளானோட இது இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுமே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம 4-3-1-2 சூஸ் பண்ணணும், இல்லை 4-3-2-1 சூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு மார்க் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின் செகண்ட் 5 இயர் பிளான், தேர்ட் 5 இயர் பிளான், 7th 5 இயர் பிளான் அண்ட் 8th 5 இயர் பிளான். ஸோ இது 4த்தினோட எய்ம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் 5 இயர் பிளானுக்கு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, இண்டஸ்ட்ரியில் வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் 5 இயர் பிளானுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பார்த்தோம். ஒன்று வந்து எக்கனாமிக்கை இண்டிபெண்ட்டாக கொண்டு வரது, இன்னொன்று செல்ஃப் ப்ரொப்பல் அப்படின்றப்ப இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th 5 இயர் பிளானுக்கு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோமா, இது கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. தென் இது இல்லாமல் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமியும் 7th 5 இயர் பிளானில் வரும் இல்லைங்களா. தென் நெக்ஸ்ட்டு 8th 5 இயர் பிளானுக்கு பார்த்திங்கன்னா க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 9th 5 இயர் பிளானில் தான் வரும் இல்லைங்களா. ஸோ 8th 5 இயர் பிளானோட எய்ம் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன், ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து 8th 5 இயர் பிளானில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 8th கொஸ்டின் சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ஹையஸ்ட் அச்சீவ்டு ஜிடிபி. ஸோ எந்த பிளான் வந்து அதிகமாக வந்து ஜிடிபியை அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11th 5 இயர் பிளான் தான் சரிங்களா. 6.8% வந்து அச்சீவ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ 6.8% ஜிடிபி க்ரோத்தை அச்சீவ் பண்ணது 11th 5 இயர் பிளான் தான். தென் இதனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.6% சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு அதே போல் ரொம்ப லோவாக வந்து எது வந்து அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th 5 இயர் பிளான் தான். அதனோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.3%. தென் அதனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.7% சரிங்களா. நெக்ஸ்ட்டு
மற்ற ஆப்ஷன் 4th 5 இயர் பிளானை வந்து கட்கில் யோஜனா அப்படின்ட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து தப்பு இல்லைங்களா. 3rd 5 இயர் பிளானை தான் வந்து கட்ஜில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த 4th 5 இயர் பிளானோட எய்ம் வந்து ஸ்டேபிள் க்ரோத்து, செல்ஃப் ரிலையன்ட் ப்ராக்ரஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் பிளான் ஹாலிடே, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பார்த்தோம். 3rd 5 இயர் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா இது வரும் அப்படின்ட்டு. தென் இந்தோ பாகிஸ்தான் வார்னாலையும் ஃபெயிலர்னாலேயும் தான் இது வந்து பிளான் ஹாலிடே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்தோ சைனா வார் கிடையாது, இந்தோ பாகிஸ்தான் வார் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ரோலிங் பிளான், அது வந்து 6th 5 இயர் பிளானோட கண்டினியூவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரோலிங் பிளான் பார்த்தீங்கன்னா 5th 5 இயர் பிளான் வந்து டெர்மினேட் ஆகிடும் 1978ல், அதுக்கப்புறமா வந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது வந்து 6th இல்லை 5th வரும். 1978 to 1979 தான் ரோலிங் பிளான் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 9th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் ஏ சக்ஸஸ்ஃபுல் பிளான். ஸோ எந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல் தான். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது அது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் 5 இயர் பிளான், ஸோ இதுவும் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4th 5 இயர் பிளான், இது வந்து ஃபெயிலர் தாங்க. ஏன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.7 பட் அச்சீவ் பண்ணது வந்து 3.3. ஸோ இப்போ ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கூட பார்த்தோம்ல, ரொம்ப லோவாக அச்சீவ் பண்ணது எந்த 5 இயர் பிளான்னு பார்த்தீங்கன்னா 4th 5 இயர் பிளான் தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. தென் நெக்ஸ்ட்டு 5th 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா இதுவும் அச்சீவ் பண்ணிச்சு ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுது. அதாவது டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுனால அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல் 5 இயர் பிளான் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 10th கொஷின், ஹவு மெனி ஆனுவல் பிளான்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஃப்டர் 7th 5 இயர் பிளான். அதாவது 7th 5 இயர் பிளானுக்கு அப்புறமா ஒரு ஆனுவல் பிளான் கொண்டு வருவாங்க சரிங்களா. ஸோ அதில் எத்தனை ஆனுவல் பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆட்சி மாறிட்டே இருக்கும், ஜனதா பார்ட்டிக்கும் காங்கிரஸ் பார்ட்டியும் மாறிட்டே இருக்கிறதுனால ஆனுவல் பிளான் வந்து 2 முறை நடந்தது. 1990லேருந்து 91 வரைக்கும் ஒரு பிளானு, தென் 1991 to 92 வரைக்கும் ஒரு பிளான் ஓகேங்களா. ஸோ அப்போ 2 ஆனுவல் பிளான் ஓகேவா. இது வந்து 7th 5 இயர் பிளானுக்கு அப்புறமா நடந்துச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 11th கொஷின், நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 8th 5 இயர் பிளானில் வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த 8th 5 இயர் பிளானில் தான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிளான் அப்போ கொண்டு வந்தது தான். ஸோ இது எந்த இயர் அப்படி கூட கேட்கலாம். பார்த்தீங்கன்னா 1992லேருந்து 1997 இல்லைங்களா. ஏன்னா இதுதான் 8th 5 இயர் பிளானோட இயர். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 12th கொஷின், ஹவு மெனி பிளான்ஸ் ஆர் டோட்டலி ஃபெயில்டு அவுட் ஆஃப் 12. ஸோ 12 5 இயர் பிளான் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் எதெல்லாம் வந்து ஃபெயிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd 5 இயர் பிளான் ஃபெயிலர் தான் சரிங்களா. ஸோ இந்தோ சைனா வார் ஏற்பட்டதுனால 3rd 5 இயர் பிளான் வந்து ஃபெயிலர் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக 4th 5 இயர் பிளான் நம்ம பார்த்தோம் இல்லையா, டார்கெட் வந்து 5.7 வச்சாங்க பட் அச்சீவ் பண்ணது 3.3% தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th-லேருந்து 11th வரைக்கும் 3மே ஃபெயிலர் தாங்க, 9th 10th 11th. ஸோ 9th 5 இயர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 7 டார்கெட் வச்சாங்க, ஆனால் 5.6% தான் அச்சீவ் ஆச்சு. அதே போல் 10th 5 இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா 8% டார்கெட் பட் அச்சீவ் பண்ணது வந்து 7.2% தான். தென் அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட்டாக 11th 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா 8.1% டார்கெட் பட் அச்சீவ் பண்ணது வந்து 7.9% தான் சரிங்களா. அப்போது டோட்டலாக 5 பிளான்ஸ் வந்து ஃபெயிலர் சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 13th கொஷின், ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் இஸ் த தீம் ஆஃப். ஸோ இது எந்த 5 இயர் பிளானோட எய்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12th 5 இயர் பிளானோட எய்ம் தான் சரிங்களா. தென் இந்த 12th 5 இயர் பிளானோட இயர் பார்த்தீங்கன்னா 2012 to 17 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தென் இதனோட எய்ம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 8% சரிங்களா. தென் இது வந்து இந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான் சரிங்களா. 12th 5 இயர் பிளான் வந்து தென் இதுக்கப்புறமா தான் வந்து இந்த நித்தி ஆயோக் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 2012 to 17 இந்த பீரியடில் தான் நித்தி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, 1st January 2015. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 14th கொஷின், விச் பிளான் கிவ்ஸ் ப்ரியாரிட்டி டு ப்ரைவேட் செக்டார் ஓவர் பப்ளிக் செக்டார். இது வந்து நம்ம பார்த்தோம் 7th 5 இயர் பிளானில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் செக்டாரோட ப்ரைவேட் செக்டாருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் இதுதான் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 7th 5 இயர் பிளான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா.
15th கொஷின் பிளானிங் கமிஷன் இஸ் அடாப்டட் ஃப்ரம் விச் கண்ட்ரி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் தாங்க. எந்த கண்ட்ரிலேருந்து பிளானிங் கமிஷனை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து தான். சரிங்களா? ஸோ இந்த 5 இயர் பிளானை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான் வந்து இந்தியா அடாப்ட் பண்ணாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா VAO 2016 கேட்டிருக்காங்க. 10th 5 இயர் பிளானோட பீரியட் கொடுத்துருக்காங்க 2002லேருந்து 2007 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பாப்புலேஷன் க்ரோத்தை ரெடியூஸ் பண்ணுறதையும் தான் ப்ரியாரிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 10th 5 இயர் பிளானோட எய்ம் வந்து 2 பார்த்தோம். ஒன்று வந்து பெர் கேபிட்டா இன்கம்மை வந்து டபுள் பண்ணணும் 10 இயர்ஸ்க்குள்ளன்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து பாவர்ட்டியை 2012க்குள்ளே 15% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமா. அப்போது ரெண்டுமே இதில் கரெக்ட். அப்போது பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதும் இந்த 10th 5 இயர் பிளானோட ஒரு எய்ம் தான் இல்லைங்களா. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. சரிங்களா? தென் ஒவ்வொரு பிளானுக்குமே வந்து டார்கெட்டும் அச்சீவ்மெண்ட்டும் தனித்தனியாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் 2.1%, அச்சீவ்மெண்ட் வந்து 3.6%. அதே போல் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் வேரி ஆகி கொடுத்துருக்காங்க. ஸோ அச்சீவ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. செகண்ட் 5 இயர் பிளானுக்கு அச்சீவ்மெண்ட் 4.1%. தேர்டு 5 இயர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 5.6% டார்கெட், 2.4% அச்சீவ்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த டேப்லர் காலம் அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணது தான். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எக்ஸாமுக்கு கிட்ட போகிறீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட்டு பார்த்து வச்சுட்டா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பிளான் ஒவ்வொன்றுத்துக்கும் எய்மும் இயரும் தனியாக கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட இயர் பார்த்தீங்கன்னா 1951லேருந்து 1956 வரைக்கும். அதனோட எய்ம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறது. இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த 12 5 இயர் பிளானுக்குமே வந்து கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.